பெருங்களத்தூர் தாம்பரம் மாநகராட்சி 55வது 56வது வார்டுகளுக்கான புதிய துணை மின் நிலையத்தை முதல்வர் ஸ்டாலின் பிப்ரவரி 26ஆம் தேதி காணொலி மூலம் திறந்து வைத்தார். SR ராஜா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திட்டம் செயல்பாட்டுக்கு வந்ததால் மின் அழுத்த குறைபாடு குறையும் என தெரிவிக்கப்பட்டது. மண்டலம் 4 தலைவர் டி. காமராஜ், பகுதி செயலாளர் பி. புகழேந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். செய்தியாளர் ரமேஷ். சார் ஓகேவா? நேரடியாக காணொலி காட்சியின் மூலமாக தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது திறந்து வைத்திருக்கிறார்கள். அன்றைக்கு பெருமளர்ச்சியாக இருந்த காலத்தில் அன்றைக்கு தலைவராக இருந்த திரு சேகரிடத்தை எடுத்து சொல்லி அவர் இன்றைக்கு இந்த இடத்தை தீர்மானமாக கொடுக்கப்பட்டு 10 ஆண்டுகளுக்கு மேலாக இதை நிலுவையிலே இருந்தது. நம்முடைய ஆட்சி காலத்தில் இன்றைக்கு 28 MVA இதில் இருக்கின்ற இதன் மூலியமாக பல்வேறுபட்ட பகுதிகளுக்கு துணை மின் நிலையங்களுக்கு மின்சாரம் செல்வதற்கு உண்டான வசதிகள் இப்போது ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கின்றது. இன்னும் கூடுதலாக தேவைப்பட்டாலும் போதுமான இட வசதிகள் இங்கே இருக்கிறது. படிப்படியாக வளர்வதற்குண்டான பணிகள் இருக்கிறது. இந்த நேரத்தில் தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்களுக்கு தாம்பரத்திலே நடைபெறுகிற அத்தனை நிகழ்ச்சியும் அவர்தான் நேரடியாக வந்து துவக்கி வைக்கிற ஒரு பணியை எங்களுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக இதற்கும் நேரடியாக வருவதாக இருந்தது. தேர்தல் வருகின்ற காரணத்தினால் காணொலி மூலமாக இதை திறந்து வைத்திருப்பது என்பது தாம்பரம் மக்களுக்கு, குறிப்பாக பெருங்களத்தூர் சுற்று வட்டாரத்து முடிச்சூர், சுற்று குறிஞ்சி நகர், குண்டுமேடு இந்த பகுதிக்கெல்லாம் இன்றைக்கு தட்டுப்பாடு இல்லாத ஒரு மின்சாரம் வரக்கூடிய அளவிற்கு இது அமைந்திருப்பது என்பது நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை. அதற்கு குறிப்பாக நம்முடைய பொறியாளர்
அவரோடு இணைந்து பணியாற்றிய அத்தனை பேருக்கும் முதலமைச்சர் சார்பாக என் சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதலமைச்சருக்கும் ஊழியர்களுக்கும் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன்.